கலைஞருடைய நாணய வெளியீட்டு விழாவே ஒரு அரசியல் நிகழ்ச்சி தான். ஏன்னா கலைஞர் ஒரு மாபெரும் அரசியல் தலைவர். ஒரு அரசியல் தலைவரோட நிகழ்ச்சி என்பது அரசியல் நிகழ்வு தான். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அப்படி மறுப்பவர்கள் ஒன்று விவரம் அறியாதவர்களாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் உள்நோக்கம் கொண்டு பேசுபவர்களாக இருக்க வேண்டும். இது புதிய கூட்டணிகளை தேடக்கூடிய மோடியின் அந்த ஒரு முயற்சியின் வெளிப்பாடு தான் ராஜ்நாத் சிங்கை இறக்கி விட்டது. நாணயத்தை வெளியிட்டது கூட கடந்து போகலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அவர் போய் சமாதியில் நின்னார், கலைஞரோட சமாதியில் நின்னார். யார் மரியாதை நிமித்தமாக பார்க்க முடியாது. அது வெளிப்பார்வைக்கு மரியாதை நிமித்தமாக இருக்கலாம். ஆனால் இந்த தேர் ஆர் நோ ஃப்ரீ லஞ்சஸ். எல்லாமே இலவசமாக, எது ஒன்றுமே இலவசமாக இந்த வாழ்க்கையில் வருது கிடையாது. காலையில் பிரதமர் கருணாநிதியை புகழ்ந்து, கலைஞரை புகழ்ந்து ஒரு பெரிய ஒரு கடிதம் எழுதுறாரு, ஒரு ட்விட்டரில் போடுறாரு. கலைஞர் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து. இதே வாய் 3 மாதத்துக்கு மேலே என்ன பேசுச்சு? அடிப்படையில் திமுக என்பது ஒரு குடும்ப கட்சி, ஒரு குடும்பத்துக்கான கட்சி, நாட்டுக்கு அவர்கள் எந்த நன்மையுமே செய்ததில்லை, இப்படியெல்லாம் பேசின வாய் தான் மோடியோட வாய். புதிய கூட்டாளிகளை தேடக்கூடிய நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி தன்னுடைய வலையை வீச தொடங்கி இருக்கிறார். அந்த வலையின் ஒரு பகுதி தான் இன்று தமிழ்நாட்டின் மீது வந்து விழுந்திருக்கிறது. இவங்க போயிடுவாங்கன்னு நான் சொல்லலை. திமுக நேரடியாக போய் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கணும்னு நான் சொல்லலை. நேரடியாக கூட்டணி வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. மறைமுகமாக 1000 விதத்தில் மோடி கவர்மெண்ட்டை காப்பாற்றலாம். திமுக கிட்ட 22 MPs இருக்காங்க. இவ்வளவுதான் விஷயம். அது வெளிப்படையாக தெரிஞ்சிடும் இல்லையா? 1.5 வருஷத்துல தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. இந்த சூழலில் பாஜகவோட இணக்கமாக போனால் அது வந்து சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தான் பாதிப்பு அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா? இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து அவங்களுக்கு போகுது இல்லையா? கலைஞர் மாதிரி தப்ப ஓப்பனாக அவர் செய்ய மாட்டார். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் சிவகுமார் நடராஜன். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். உங்களுடைய முதல் நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். புதிய சேனல் வெற்றிகரமாக நடைபோட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர் நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழா நேற்று வந்து சென்னையில் நடைபெற்றது. ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்தது தான் வந்து மிகப்பெரிய அளவில் விமர்சனமாக இருக்குது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படையாக விமர்சனம் வச்சிருக்காரு. பாஜகவோட சமரசம் ஆயிட்டாங்க திமுக அப்படின்னு. இன்றைய காலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட வெளிப்படையாக ரகசிய உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, ஒருபோதும் நாங்கள் கொள்கையில் வந்து சமரசம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? எப்படி பார்க்குறீங்க? மறைந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உருவம் பொறித்த நாணயம் வெளியீட்டு விழா இது வழக்கமாக பெரிய தலைவர்களுக்கு நடப்பது தான். 50 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த அண்ணா அவர்களுக்கு அன்றைய குடியரசுத் தலைவர் ஐ திங்க் வி கிரி என்று நினைக்கிறேன், அவர் வந்து தபால் தலை வெளியிட்டதாக எனக்கு நினைவு. இந்திரா காந்தி பிரதமர் அப்பொழுது, கலைஞர் தான் அப்போ சிஎம்மாக இருந்தார். எம்ஜிஆருக்கு நாணய வெளியீட்டு விழா அவங்க கட்சி சமீபத்தில் 2019 நடத்தினாங்க. அவங்களே நடத்திக்கிட்டாங்க. அது வந்து அவங்க யாரையும் அழைக்கல. அவங்க ஜெயலலிதாவுக்கு நாணயம் வெளியிட்டதாக எனக்கு தெரியல. அந்த ப்ரப்போசல் போச்சானே தெரியல. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் மத்திய அரசுக்கு அனுப்புனீங்கன்னா அந்த நாணயம் வந்து தனிச்சுற்றுக்கு தான். அது ஒன்றும் அதுக்கு ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. செல்லா காசு. அது ஆக்சுவலாக வந்து செல்லாத நாணயம் தானே. அது வந்து அதை வச்சு நீங்கள் எந்த பொருளும் வாங்க முடியாது. 100 ரூபாய்க்குரிய மரியாதை அது கிடையாது. அது ஒரு கௌரவம். அது அவ்வளோதான். நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் கொடுத்துருக்காங்க, அண்ணா கொடுத்துருக்காங்க, கற்பூரி தாக்கூருக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு அவர்கள் சமூகத்துக்கு ஆற்றிய பங்களிப்புக்கு, நாட்டின் வளர்ச்சிக்கு ஆற்றிய அவர்களுடைய பங்களிப்புக்காக கொடுக்கப்படக்கூடியது. பல்துறை அறிஞர்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள் எனக்கு தெரிந்து. அதுக்கு ஏதோ ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. எவ்வளோ ஒரு அமௌண்ட்டு பே பண்ணணும். இப்போ 100 ரூபானா அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 6000 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த நிறுவனங்கள்லாம் இருக்குது. அது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதுக்கு வந்து. அதனால் அது குறித்து நம்ம ஆராய்ந்தோம்னா அதில் நிறையாவே வந்து விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக. அது இவ்வளோ ஐ திங்க் அந்த யூடியூபர் ஒருத்தர் மாரிதாஸ் அவர் ஒரு வீடியோ நல்லா பண்ணியிருந்தார் ஆக்சுவலாக. அந்த எப்படி வந்து அந்த இன்ஃபேக்ட் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பிளைனர் வீடியோவாக ப்ரொசீஜர் எப்படி வாங்குறது என்னன்னு மின்னம்பலத்துலேயும் வெளியிட்டிருந்தாங்க. அது வந்து கரெக்ட், மின்னம்பலத்துலேயும் வந்துருந்தது அந்த ப்ரொசீஜர் எப்படின்றத பற்றி. தட்ஸ் நாட் அ பிக் டீல் ஆக்சுவலாக. அது மத்திய அரசு அனுமதி கொடுத்ததுன்னா நீங்கள் அதை பண்ணிடலாம். பல துறை அறிஞர்களுக்கும் அதை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கலைஞருடைய சிலை படம் வந்து அசம்பிளிக்குள்ளே திமுக பதவிக்கு வந்த உடனே அன்றைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வந்து திறந்து வச்சார். அதன் பிறகு ஓமந்தூரார் வளாகத்தில் கலைஞரோட வெண்கல சிலை 10 அடி சிலையை வந்து இவர் திறந்து வச்சார், வெங்கையா நாயுடு, அன்றைய குடியரசு துணைத் தலைவர். இன்றைக்கி ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நாணயத்தை வெளியிடுகிறார். ஸோ கண்டினியூஸாக இது வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 3 வருஷமாக வருஷம் ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் வந்து பிரச்சனை எங்கே வருதுன்னா, ராஜ்நாத் சிங் அவங்க குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் ஓகே, அவர்கள் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று நாம் கருதி கொள்ளலாம்.
ராஜ்நாத் சிங் அவர் ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர்னும் போது அவர் பாலிட்டிஷியனாகவே தான் இருக்கார். எல்லாருமே பாலிட்டிஷியன் தான் அப்படி பார்த்தீங்கன்னா. குடியரசுத் தலைவரே பாலிட்டிஷியன் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இஸ் தி ஹெட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் தலைவர். கான்ஸ்டிடியூஷன் இஸ் பேசிக்கலி அ பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட். அப்போ அரசியலமைப்பு சாசனம் என்பதே அடிப்படையில் ஒரு அரசியல் சாசனம் என்னும்போது அரசியல் சாசனம் தான் அது. அதுக்கு தலைவராக இருக்கவர் எப்படி அரசியலுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க முடியும்? ஸோ எவ்ரி திங் இஸ் பாலிட்டிக்ஸ். அது டிக்னிஃபைடு பாலிட்டிக்ஸா அன்டிக்னிஃபைடு பாலிட்டிக்ஸான்றது தான் கொஸ்டின். நான் நாணயத்தை வெளியிட்டது கூட கடந்து போகலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அவர் போய் சமாதியில் நின்னார். கலைஞரோட சமாதியில் நின்னார். யார்? மரியாதை நிமித்தமாக பார்க்க முடியாது. அது வெளிப்பார்வைக்கு மரியாதை நிமித்தமாக இருக்கலாம். ஆனால் இந்த தேர் ஆர் நோ ஃப்ரீ லஞ்சஸ். எல்லாமே இலவசமாக, எது ஒன்றுமே இலவசமாக இந்த வாழ்க்கையில் வருது கிடையாது. அதிமுகவோடு கூட்டணியில் இருந்த காலகட்டத்தில் 2010 ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு 2019, 2021 இந்த 2 தடவையும் கூட்டணியில் இருந்தபோது ராஜ்நாத் சிங்கோ பிஜேபி தலைவர்களோ எவர் ஒருவரோ ஜெயலலிதா சமாதிக்கு போனதாக நினைவில்லை. எம்ஜிஆர் சமாதிக்கு போனதாக நினைவில்லை. நேற்றுக்கு போய் கலைஞர் சமாதிலையும் அண்ணா சமாதிலையும் ராஜ்நாத் சிங் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துகிறாருன்னா அது வெறும் அரசு மரியாதை. அது வந்து வெறும் ஒரு நாகரிகம் என்று கடந்து போவது ரொம்ப அபத்தமான சிறுபிள்ளைத்தனமான பார்வை. அதில் ஒரு டீப் பாலிட்டிக்ஸ் இருக்க தான் செய்யுது. யோசிச்சு பாருங்கள், அந்த கலைஞர் சமாதியில் ராஜ்நாத் சிங் நிற்கிறாரு, பக்கத்தில் ஸ்டாலின், கனிமொழி, அப்புறம் சுற்றி வராரு தயாநிதி மாறன், டிஆர் பாலு, கனிமொழி எல்லாரும் சுற்றி வராங்கன்னு போது அந்த ஒரு விஷுவல் இட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். அண்ணாமலை நிற்கிறாரு, ஸ்டாலின் அவர்களை கூப்பிடுறாரு. அண்ணாமலையை வந்து ஸ்டாலின் கூப்பிட்றாரு, அண்ணாமலை இங்கே வாங்கன்றாரு. இந்த விஷுவல்ஸ் நீங்கள் ஒரு 1000 வார்த்தைகளில் எழுதக்கூடிய ஒரு கட்டுரையை விட இந்த ஒரு விஷுவல் வந்து பல செய்திகளை சொல்லும். என்னதான் ஒரு எதிரியா இருந்தாலுமே வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் கலைஞர் அவர்களுடைய சமாதிக்கு மரியாதை பண்ணது வந்து ஒரு பெருமையானதான் எடுப்பாங்க திமுகவினர். அவங்க எடுத்துக்கிட்டோம் பெருமையா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம வந்து இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும். சித்தாந்த எதிரியா இருந்தாலுமே அவங்களை கொண்டு வந்துட்டாங்க இல்லையா கலைஞர் சமாதி. அது சித்தாந்த ரீதியாக இருந்தாலும் அவங்க கூட்டு வந்துட்டாங்கன்றதெல்லாம் வந்து அவங்க அதை பெருமைப்பட்டு கொள்ளலாம். எல்லாரையும் கூட்டு வந்து கலைஞர் சமாதியில் நிறுத்துவதன் மூலமாக அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். தங்களுடைய சித்தாந்த எதிரிகளை கலைஞர் சமாதியில் கொண்டு வந்து நிறுத்துவதன் மூலம் திமுக பெருமைப்பட்டுக் கொள்ளும் என்றால் பெருமைப்பட்டுக் கொள்ளட்டும், அது அவர்களுடைய உரிமை. ஆனால் விஷயம் அதை விட மேலானது, பெரிய அளவிலானது. இந்த விஷயத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும், அதை தான் நீங்களும் நானும் பேசுகிறோம் இன்றைக்கி. அதை தான் பேச வேண்டும். இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும். நேற்றைக்கு காலையில் பிரதமர் கருணாநிதியை புகழ்ந்து, கலைஞரை புகழ்ந்து ஒரு பெரிய ஒரு கடிதம் எழுதுகிறார், ஒரு ட்விட்டரில் போடுறாரு. கலைஞர் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்த ஒரு பெரிய அரசியல் விற்பனர், தமிழ்நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, இந்திய அரசியலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. கலைஞர் வந்து தேசிய ஒருமைப்பாட்டை தாண்டி மாநில மொழிவாரி அதாவது வந்து மாநில உரிமைகளை பேசினது கிடையாது. இந்தியாவோட சிறப்பான ஒருவர். அதெல்லாம் உண்மைதான், மறுக்கலை யாருமே. ஆனால் இதே வாய் 3 மாதத்துக்கு மேலே என்ன பேசுச்சு? அடிப்படையில் திமுக என்பது ஒரு குடும்ப கட்சி, ஒரு குடும்பத்துக்கான கட்சி, நாட்டுக்கு அவர்கள் எந்த நன்மையுமே செய்ததில்லை, இப்படியெல்லாம் பேசின வாய் தான் மோடியோட வாய். அது அரசியல் நேர பேச்சு, அதை கடந்து போகணுன்னு யாராவது சொல்லுவார்களே, ஆனால் அது அயோக்கியத்தனமானது. அது அரசியல் நேரத்தில் பேசுகிற பேச்செல்லாம் கடந்து போகணுன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக விஷத்தை கக்கினார் மோடி. அவர் பேசிய 170 கூட்டங்களில் 120 கூட்டங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிராகத்தான் விஷத்தை கக்கினார். அப்போ அதையும் கடந்து போகலாமா? இன்றைக்கு வந்து மோடியோட தேர்தல் நேர பேச்சுக்களில் திமுகவை ஒரு மட்டைக்கு 2 கீற்றாக கிழித்து எரிந்ததை கடந்து போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய யோகிய சிகாமணிகள், தேர்தல் காலத்தில் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிய பேச்சுக்களை அதே அளவுகோலை வைத்துத்தானே எடை போட வேண்டும். 1. 2வது, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும். நரேந்திர மோடி என்கின்ற அந்த அரசியல் கட்சி தலைவர் கடந்த 11 ஆண்டுகளில் அரசியல் ரீதியாக தனக்கு லாபம் இல்லாத எந்த காரியத்தையும் அவர் செய்ய மாட்டார். கற்பூரி தாக்கூர் கூட நாணயம் வெளியிட்டது தேர்தலுக்கு 2 மாதம் முன்னால். அவர்களுடைய அது எப்போ நடக்குதுன்னா, நிதிஷ்குமார், பல்டி மாமா நிதிஷ்குமார் மற்றும் ஒரு பல்ட்டி அடித்து இந்தியா கூட்டணியை உருவாக்கிய நிதிஷ்குமார் லாலு பிரசாத் யாதவ் கட்சியை ஒதுக்கிவிட்டு, உதறி தள்ளிவிட்டு, ஜம்புலிங்கமாக மாறிப்போன பல்ட்டி மாமாவாக, குட்டிகரண மாமாவாக அழைக்கப்படுகிற, நான் தவறாக சொல்லவில்லை, பல்ட்டி மாமா என்பது பல்ட்டு மாமான்னு தான் ஹிந்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய பெயர். அதாவது பல்ட்டி அடிக்கக்கூடிய மாமா, குட்டிகரண மாமா. இன்றைக்கி இங்கே இருப்பார், நாளை எதிர்கட்சியில் இருப்பார். ஒவ்வொரு தடவையும் எத்தனை தடவை பிஜேபிக்கு போனார், எத்தனை தடவை பிஜேபியிலேருந்து வெளியில் வந்தாருன்னு அவருக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது, கவுண்டே மறந்து போச்சு. அந்த மாதிரி வந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கிட்டு லாலு கட்சியோடு இருந்தவர் திடீர்னு ஜனவரி மாதம் 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பிஜேபியில் போய் ஐக்கியமாகி, என்டிஏவில் ஐக்கியமாகி ஆட்சியை தக்க வச்சுக்கிட்ட பிறகு அடுத்த சில நாட்களில் கற்பூரி தாக்கூருக்கு நாணயம் வெளியிடுறார். 3 நாளில், கவர்மெண்ட் கிட்ட 3 நாளில் நாணயம் வெளியிடுறார் மோடி. திமுக 1 வருஷமாக ட்ரை பண்ணுறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும். மற்றதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிடுங்க. இது அரசியல் நாகரிகமா, அரசு நாகரிகமா, இது அரசு நிகழ்ச்சியா, அரசியல் நிகழ்ச்சியா, இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கிடுங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும்?
நம்பர் ஒன், there are no free lunches in this world. இலவசம் என்று எதுவும் கிடையாது. மோடியை பொறுத்தவரையில் எல்லாமே அரசியல் தான். ஏன் இந்த பெருந்தன்மை ஒரு வருஷத்துக்கு முன்னால் இருக்க பெருந்தன்மை இப்போ ஏன் வந்ததுன்னா 303 240 மாறியதன் விளைவு தான் இந்த பெருந்தன்மை. இன்றைக்கு மோடிக்கு அங்கே தனி மெஜாரிட்டி இல்லை. 272 மோடிக்கு இல்லை. அவர் 16 சந்திரபாபு நாயுடு, 12 நிதிஷ்குமார், 3 சிராக் பாஸ்வானை நம்பி தான் ஆட்சி அமைத்து கொண்டிருக்கிறார். அதை தாண்டி ஒரு 19 இருக்குது குஷனிங்க்கு. ஆகவே புதிய கூட்டாளிகளை தேடக்கூடிய நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி தன்னுடைய வலையை வீச தொடங்கி இருக்கிறார். அந்த வலையின் ஒரு பகுதி தான் இன்று தமிழ்நாட்டின் மீது வந்து விழுந்திருக்கிறது. இவங்க போயிடுவாங்கன்னு நான் சொல்லலை. திமுக நேரடியாக போய் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கணும்னு நான் சொல்லலை. நேரடியாக கூட்டணி வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. மறைமுகமாக 1000 விதத்தில் மோடி கவர்மெண்ட்டை காப்பாற்றலாம். திமுக கிட்ட 22 எம்பிஸ் இருக்காங்க. இவ்வளோதான் விஷயம். மோடிக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. தன்னுடைய ஆட்சிக்கு மோர் குஷனிங் தேவை. ப்ளஸ் நிதிஷ் நாயுடு 2 பேருக்கு மெசேஜ் கொடுக்குறாரு. லுக், உங்களை மட்டும் நான் நம்பியில, எனக்கு புதிய கூட்டாளிகள் இருக்காங்கன்றது தான் நேற்றைக்கு அவங்களுக்கு செக் வைக்கிற மாதிரி அவங்களுக்கு கொடுத்த மெசேஜ் தான். திடீரென்று கலைஞர் மறைந்த 6 ஆண்டுகள் பொறுத்து அவர் மீது மோடிக்கு வந்திருக்கக்கூடிய பாசம். எத்தனை பிஜேபி தலைவர்கள் இதற்கு முன்பு கலைஞர் சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்தினார்கள்? 1. ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தம் அது. 2வது அவங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக பார்லிமெண்ட்டில் ரொம்ப அக்ரெசிவ் ஆன்டி பிஜேபி பேசுகிறாங்க, அதை கூல் டவுன் பண்ணணும். 3வது, ஸ்டாண்டிங் கமிட்டி, கன்சல்டேட்டிவ் கமிட்டிலாம் திமுகவை கூல் டவுன் பண்ணுறது மூலமாக நேரடியாக ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை. சில மசோதாக்களில் வாக் அவுட் பண்ணலாம், சில மசோதாக்களில் சபைக்கே போகாமல் இருக்கலாம். 1000 விதத்தில் ஒரு கவர்மெண்ட்டை காப்பாற்றலாம். இது பார்லிமெண்ட் சில தினங்களுக்கு முன்னாடி வக்ஃபு மசோதாவில் கூட திமுக வெளிப்படையாக வீரியமாக நான் சொல்ல வரேன். இதெல்லாம் இப்போ இருக்க பிரச்சனைகள். 1000 பிரச்சனைகள், இதை தாண்டி 1000 பிரச்சனைகள் இருக்குது. உங்களுக்கு எனக்கும் தெரியாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்கொத்தி பாம்பா பார்க்க முடியாது. நேரடியாக வாக்களிக்கணும்னு அவசியம் இல்லை. அமைதியாக இருந்தாங்கனால சில நேரங்களில் அரசுக்கு உதவியாக இருக்க முடியும். 1000 விதத்தில் ஒரு கவர்மெண்ட்டை காப்பாற்ற முடியும் சைலண்ட்டாக இருந்தாங்கனால. வெளிப்படையாக போகிறதுனா அது எத்தனை தடவை வேணால் போகலாம். ஆகவே அவங்களோட நெருக்கடி, பிஜேபியோட நெருக்கடி அது. திமுகவோட நெருக்கடி என்ன? ஃபண்ட்ஸ் இல்லை, சுத்தமாக ஃபண்ட்ஸே இல்லை. ஏதாவது ஒன்று மோடியோட உதவி, பிஜேபி தட் இஸ் மோடினா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மத்திய அரசோட உதவி இல்லைன்னா இவர்களால் ஆட்சியை நடத்துவதே நாளும் பொழுதும் கடினமாக மாறிக்கொண்டிருக்கிறது. 1. 2வது, மறந்துடாதீங்க, அமலாக்கத்துறை 8 மந்திரிகள் அமலாக்கத்துறை ரேடாரில் இருக்காங்க. இன்னமும் அமலாக்கத்துறையோட அட்டூழியங்கள் எதுவும் குறைந்த பாடில்லை. மோடி கவர்மெண்ட் நினச்சுன்னா இன்னமும் 100 விதங்களில் இவர்களுக்கு குடைச்சல் கொடுக்கலாம். செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைக்கல. நாளைக்கு தான் வருது மறுபடியும் 2.5 வருஷம் 1.5 வருஷம் பொறுத்து. ஆகவே இடி ரேடாரில் 8 மந்திரி இருக்காங்க. பல பிரச்சனைகள் இருக்குது. இவங்களுக்கும் அவ்வளோ சுலபமாக ஒன்றும் இவர்கள் மத்திய அரசை பகைச்சிக்கிட்டெல்லாம் தொடர்ந்து ஆள முடியாது. ஆகவே இவர்களுக்கும் அந்த நெருக்கடி இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், வலையை மோடி வீசுகிறார். ஸ்டாலின் இந்த வலையில் சிக்குவார் என்று நான் இப்பொழுதைக்கு சொல்ல மாட்டேன். ஸ்டாலின் இந்த வலையில் இப்பொழுது சிக்குவார் என்று நான் சொல்ல மாட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 பேருக்குமே இது வின்-வின் சுச்சுவேஷன். இது வெறுமனே அரசு நடத்துகிற நிகழ்ச்சி என்பது ரொம்ப தவறான கருத்து. இது மாநில அரசோட நிகழ்ச்சிங்க. மத்திய அரசு ஒப்புக்கொண்டது, ஆனால் மாநில அரசோட நிகழ்ச்சி. அந்த இன்விடேஷனோட எம்பளமே மாநில அரசோட எம்பளம். மாநில தலைமைச் செயலாளர் தான் எல்லாரையும் அழைக்கிறாரு. சிவதாஸ் மீனா தான் எல்லாரையும் அழைக்கிறாரு. இதில் மத்திய அரசு நிகழ்ச்சி என்று இவர்கள் நன்றாக திமுகவினர் திசை திருப்புகிறார்கள். பச்சை பொய்ய சொல்கிறாங்க. ஆகவே இது மாநில அரசோட நிகழ்ச்சி. நீங்கள் ராஜ்நாத் சிங்கை அழைத்தது வெறும் அரசு நிகழ்ச்சி என்பதெல்லாம் காதில் பூ சுற்றுகின்ற வேலை. அரசு நிகழ்ச்சிக்கு வந்தவர் அரசு நிகழ்ச்சியோடு நின்றிருந்தார், பரவாயில்லை. கலைஞர் சமாதிக்கு போகிறார் என்றால் அது அரசியல் நிகழ்ச்சி தான். கலைஞருடைய நாணய வெளியீட்டு விழாவே ஒரு அரசியல் நிகழ்ச்சி தான். ஏன்னா கலைஞர் ஒரு மாபெரும் அரசியல் தலைவர். ஒரு அரசியல் தலைவரோட நிகழ்ச்சி என்பது அரசியல் நிகழ்வு தான். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அப்படி மறுப்பவர்கள் ஒன்று விவரம் அறியாதவர்களாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் உள்நோக்கம் கொண்டு பேசுபவர்களாக இருக்க வேண்டும். இது புதிய கூட்டணிகளை தேடக்கூடிய மோடியின் அந்த ஒரு முயற்சியின் வெளிப்பாடு தான் ராஜ்நாத் சிங்கை இறக்கிவிட்டது. தேர்தல் நேரத்தில் திமுகவை நாராக கிழித்த மோடி, குடும்ப அரசியலின் மொத்த வடிவம் திமுக. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகன்களுக்கும் மகள்களுக்கும் தான் அவர்கள் எல்லாவற்றையும் செய்வார்கள். நாட்டை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. அவர்கள் தமிழ்நாட்டை, இந்தியாவை சுரண்டி இருக்கிறார்கள் என்றெல்லாம் திமுகவுக்கு புகழாரம் சூட்டிய மோடி நேற்றைக்கு கலைஞருக்கு பற்றி அவருக்கே உரிய பாணியில் பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார். இது பதவிப்படுத்தும் பாடு, வேற ஒன்றும் கிடையாது. இது பதவிப்படுத்தும் பாடு. இந்த கொள்கை மாற்றத்துக்கு 4 மாதத்துக்கு முன்னால் திமுகவை நாராக கிழித்து அது ஒரு குடும்ப கட்சி, பொண்ணுங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் மட்டும்தான் அந்த தலைவர்கள் நல்லது செய்வார்கள், அவர்களால் மாநிலத்துக்கு எந்த நன்மையும் கிடையாது, அவர்கள் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள், இந்தியாவிலே ஊழல் மிகுந்த கட்சி திமுக தான் என்றெல்லாம் திமுகவுக்கு புகழ் மாலைகளை சூட்டிய நரேந்திர மோடி நேற்றைக்கு கலைஞரை இந்தியாவின் மிகச்சிறந்த மகன்களில் ஒருவர் என்று சொல்லுவது 303 240 மாறியதன் வெளிப்பாடு தான். இந்த விஷயத்தில் பாஜக தானே இறங்கி வந்திருக்காங்க, அப்படிதான் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக
பாஜக இறந்து வந்திருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. திமுகவும் அதற்கு தோதான சமிக்கைகளை கொடுக்க தொடங்கி இருக்கிறது என்பதும் உண்மை. பிஜேபி இறங்கி வந்திருக்கின்றது உண்மை. இமிடியேட் பொலிட்டிக்கல் லாஸ் டிஎம்கேக்கு, அதை மறந்துடாதீங்க. திமுகவுக்கு இங்கே இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பிஜேபி ஆனால் கண்டிப்பாக திமுகவுக்கு இது மைனாரிட்டிஸ் மத்தியிலும் பிஜேபி எதிர்ப்பவர்கள் மத்தியிலும் ஒரு சஞ்சலத்தை உருவாக்கும் என்பது உண்மை. இது வெறும் அரசு நிகழ்ச்சியோ கலைஞருக்கான ஒரு பாராட்டு, கலைஞருடைய புகழ் பாடக்கூடிய நிகழ்ச்சியோ என்று மட்டுமே நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் ஐ எம் சாரி, நீங்கள் உண்மையை புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள். அதாவது டினையல் மோடில் இருக்கீங்க, அல்லது உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். இல்லை, 1.5 வருஷத்தில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. இந்த சூழலில் பாஜகவோட இணக்கமாக போனால் அது சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தான் பாதிப்பு அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா? இஸ்லாமியர்கள் ஓட்டு அவங்களுக்கு போயிடும் இல்லையா? நல்லாவே தெரியும். ஆனால் மறந்துடாதீங்க, இதெல்லாம் கடந்த காலங்களில் எப்படி நடந்ததுன்னா, கலைஞர் மாதிரி தப்பை ஓப்பனாக அவர் செய்ய மாட்டார். இதே நிலைமை தான் 99 ஏப்ரலில் ஜெயலலிதா கவுத்துட்டு திமுக போய் ஆதரித்து அப்படியும் கவர்மெண்ட்டுக்கு வந்தது. பிஜேபியோட போய் சேர்ந்தாங்க. 99 செப்டம்பரில் ஜெயிச்சு உட்காந்தாங்க. 2001 1.5 வருஷத்தில் பதவி இழந்தாங்க. அந்த மாதிரி வெளிப்படையாக ஸ்டாலின் திமுக பிஜேபியோட போக மாட்டார், அதை தான் சொல்கிறேன். ஆனால் மறைமுகமான இவர்களுடைய உறவு என்பது தொடரும். ஐ திங்க் பொலிட்டிக்கலி அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் பொலிட்டிக்கலி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் இருக்குது. நான் ரொம்ப தவறான வார்த்தைகளில் அது கள்ள உறவு அப்படிலாம் கூட சொல்ல விரும்பலை. அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு இது வரைக்கும் போகாது. அவங்களுக்குள்ள மறைமுகமாக ஒரு உறவு இருக்குது நான் சொல்லலை, அப்படி நான் சொல்லலை. ஏன்னா அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. நாளைக்கு நடக்காதுன்னு சொல்ல முடியாது. இனிமேல் திமுக எந்த கட்டத்திலும் பிஜேபியோடு போகாது என்று யாராலும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. 26 அசெம்பிளி வரைக்கும் போக மாட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். 26ல் ஓரளவு ஜெயிச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த 3 ஆண்டுகள் பிஜேபிக்கு அங்கே இருக்குது. அப்போ 22 எம்பிக்களை வைத்துக்கொண்டு திமுக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது. பதவியை அடையக்கூடிய மத்திய அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கனிந்து வந்தால், அல்லது அது ஒரு அரசியல் நிர்பந்தமாக வந்தால், அந்த வாய்ப்பை திமுக உதறி தள்ளாது என்று யாராலையும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. கடந்த காலங்களில் மோடி பிஜேபியில் 4 வருஷம் இருந்தவங்க சார் அவங்க. அதனால் பாலிடிக்ஸில் அவன் கூட போக மாட்டான், இவன் கூட போக மாட்டான்லாம் யாருமே சொல்ல முடியாது. இடதுசாரிகள் பிஜேபியோட போக மாட்டாங்க, பிஜேபி காங்கிரஸோட போவாது, அவ்வளவுதான். மாநிலத்தில் ஆட்சி முக்கியமா அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் மாநில ஆட்சி தான் முக்கியம் அப்படின்னு. நிச்சயமா மாநில ஆட்சி தான் முக்கியம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதைத்தான் நான் சொன்னேன் 26க்கு பிறகுன்னு. அதுக்கு முன்னாலே நிறைய பேசிக் அண்டர்ஸ்டாண்ட், நிறைய இன்டைரக்டா எவ்வளவு சாதிச்சுக்கலாங்க. நீங்க ஒன்றும் வேணாங்க, இதை பற்றி பெரிய ரோமங்களை பிளக்கக்கூடிய விவாதங்கள் கூட தேவையில்லைங்க. கடந்த கால வரலாறை பாருங்கள். கலைஞர் எப்படி பிஜேபியோட போய் சேர்ந்தாருன்னு. 98 தேர்தலில் திமுக பிஜேபி எதிர்ப்பில் களத்தில் நின்ன திமுக 6 சீட்டு ஜெயிக்குது. 14 மாதத்தில் பல்ட்டி அடித்து போய் பிஜேபி ஆதரித்தார். அப்படியும் ஒரு ஓட்டில் தோற்று, ஆனால் கவர்மெண்ட்டில் போய் சேர்ந்து எலெக்ஷனில் ஜெயிச்சு அதுக்கப்புறம் பவரில் 4 வருஷம் இருந்தாங்க. குஜராத் இனப்படுகொலையின் போது பிஜேபியை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் முழங்கியவர்கள் திமுகவினர், மறந்து விடாதீர்கள். ஆகவே கடந்த கால வரலாறு வேறு செய்தியைத்தான் சொல்லுகிறது. வரலாறு கண்டிப்பாக பிஜேபியோடு திமுக எந்த காலத்திலும் போகாது என்று சொல்லுவதை அனுமதிக்காது. இவர்கள் கடந்த காலத்தில் போனவர்கள் தான், எதிர்காலத்திலும் போகக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்கள் தான். 26 வரைக்கும் போகாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகம். 26 வரைக்கும் போகலைன்னா மறைமுக கூட்டணினா என்ன மாதிரியான விஷயங்கள் பாஜகவுக்கு சாதகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, பார்லிமெண்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அவர்களுடைய பார்லிமெண்ட்ரி தெரிஞ்சிடும் இல்லையா? இல்லை, அது தெரியாமல் கூட செய்யலாம். தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தெரிஞ்சாலும் அதுக்கு புதிய வியாகியானங்களை கொடுத்துக்கலாம்ல. மீடியாவை கண்ட்ரோலில் வச்சுருக்காங்கல்ல. ஓகே, அதையும் மீறி வெடிச்சு வரும். மீடியா இப்போ நேற்று எக்ஸ்போஸ் ஆயிரும். அது சிக்கல் தான். அது எக்ஸ்போஸ்ன்றது லெவலுக்கு போகாதுங்க. நான் சொல்கிறேனே, வெளிப்படையாக போனால் மட்டும்தாங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க. வெளிப்படையாக போகாமல் இன்டைரக்டாக அவங்களுக்குள்ள உறவு இருக்குன்னா அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்றது அவ்வளோ கடினம் கிடையாது. எக்ஸ்போஸ் பண்ணிங்கனாலும் அவங்க கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க, எதிர்த்தாக்குதல் தொடுப்பாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட மீடியா இருக்குது. இந்தியாவிலே மீடியா பலம் அதிகமாக இருக்க கட்சி பிஜேபியோட பிஜேபிக்கு அடுத்து திமுக தாங்க. இந்தியாவில் எந்த ஒரு கட்சியுமே, தேசிய கட்சியோ பிராந்திய கட்சியோ, மீடியாவை திமுக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, பிஜேபிக்கு அடுத்து மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வேறு ஒரு கட்சியும் கண்ட்ரோல் பண்ணல. தமிழ்நாட்டு மீடியாவில் 90% மேலே ஐ கேன் சே 99% அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா திமுக காலடியில் நாய்க்குட்டியாக வாழை சுருட்டிக்கிட்டு உட்காந்துருக்கு, வாழை ஆட்டிக்கிட்டு உட்காந்து. இதே நிலைமை தேர்தல் நெருங்குற சமயத்தில் இருக்குன்னு நான் சொல்ல முடியாது இல்லையா? கொஞ்சம் தைரியம் வரலாம், ஆனால் பணம் பார்த்தும் செய்யல. பணம் பார்த்தாலும் பணம் இருக்கு இல்லையா? அவங்களால அதை முடியலையாங்க. அதுதானங்க அண்ணா திமுக உள்ளேயும் திமுகக்குள்ளேயும் இப்போ பெரிய வித்தியாசம். 4.5 வருஷம் எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது மீடியா ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருந்தது, திமுக கண்ட்ரோலில் இருக்குது. ஸ்டாலின் சிஎம்மாக இருக்கும்போது மீடியா திமுக கண்ட்ரோலில் இருக்குது. இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மீடியா இவங்க கண்ட்ரோலில் இருந்ததுன்னா புரிஞ்சுக்கலாம். எதிர்கட்சியாக இருக்கும்போது புரியுதுன்னா அதிமுக எந்த அளவுக்கு விவரம் அறியாத ஒரு கட்சியாக இருந்தது என்பதை அதிலிருந்தே நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே இவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில் தெரியாமல் 1000 நேரத்தில் கவர்மெண்ட்டை காப்பாற்றலாங்க. இந்த நரேட்டிவ் வரும்போது அதை கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க, உண்மையை பேசுகிறவங்களை இழிவுபடுத்துவாங்க.
வேறு ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்ருவாங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது. கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்து தான் ஆகணும். அதனால் இந்த நிகழ்வு என்பது ராஜ்நாத் சிங் அவர்கள் நேற்றைக்கு வந்து கலைஞர் நாணயத்தை வெளியிட்டு விட்டு சமாதியில் உலா வந்தது என்பது சாதாரணமான அரசியல் நிகழ்வு கிடையாது. அது பல செய்திகளை சொல்லுகிறது. இது வெறும் அரசுக்கும் இடையிலான உறவு என்பது அபத்தமானது, தவறானது. இந்தியாவிற்கு 10 வருடங்கள் கழித்து ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி இருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்திருக்காரு. திமுகவோட இணக்கமாக இருக்கார். திமுக கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் ராகுல் காந்திக்கு ஏன் அழைப்பு இல்லை, இப்படி முக்கியமான நிகழ்வு இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக மக்கள் மத்தியிலே இருக்குது, எதிர்க்கட்சி தரப்புலையும் இருக்குது இல்லையா? அதற்கு வந்து செல்வப்பிரந்தை அவர்கள் வெளிப்படையாக ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு, வாழ்த்து கடிதம். அதை நான் வந்து படித்து காட்டிட்டேன் அப்படின்னு அவங்க தரப்புல வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் ராகுல் காந்தி அழைக்காததில் தவறு இல்லை, எந்த தவறும் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே. ரெண்டாவது, ராஜ்நாத் சிங் வராருன்னா புரோட்டோகால் முன்னால் யார் உட்காரணும், பின்னால் உட்காரணும், சமமாக உட்காரணுமா, தள்ளி உட்காரணுமா, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி கலந்துக்கிட்டு ராஜ்நாத் சிங் இந்த நாணயத்தை வெளியிட்டிருந்தா கூட வந்து அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் வந்து ஒரு பெரிய தலைவர், அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஆனால் சித்தாந்த ரீதியாக பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட ஒரு இயக்கம் தான் திராவிட இயக்கம். இந்திய அரசியல் வானில் கடந்த 150 ஆண்டுகளில் 4 முக்கியமான அரசியல் நீரோட்டங்கள் உருவாகி இருக்கின்றன, இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று, காங்கிரஸ் பேர் இயக்கம் விலகான ஆரம்பித்தது 139 ஆண்டு காலம். ரெண்டாவது, 1920களில் ஆரம்பிக்கப்பட்ட RSS, கம்யூனிசம், திராவிட இயக்கம். 3 1920களில் ஆரம்பிக்கப்பட்டது. 4 நீரோட்டங்கள் இந்திய அரசியலின் முக்கியமான நீரோட்டங்கள் இந்த 4 தான். இதில் திராவிட இயக்கம் என்பது வந்து RSS சித்தாந்தத்துக்கு, இந்துத்துவ மதவெறிக்கு நேரெதிர் சித்தாந்தம் கொண்டது. இப்படி யோசிச்சு பாருங்களேன். முக்கியமான கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்களில் ஒருவர் EMS நம்பூதிரிப்பாடு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அவர் கேரளாவின் முதலமைச்சராக இருந்தார். ஜவஹர்லால் நேரு அரசு அவரை கலைத்தது 1959. கலைக்கப்பட்ட 2வது முக்கியமான அரசு அந்த அரசு. இன்றைக்கி EMS நம்பூதிரிப்பாடு அவர்களுடைய 100ஆண்டு விழாவை CPM ஆளக்கூடிய பினராயி விஜயன் அரசு நடத்துகிறது. அல்லது அவர் இருந்து 100 வயதுக்கு மேலே அவருக்கு ஆகிறது. ஒரு 110 வயது இருக்கும் இப்போ அவருக்கு, 115 வயசு. அவருடைய நினைவை போற்றும் வகையில் பெஸ்ட் சன்ஸ் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு EMSோட தபால் தலையை அல்லது EMSோட நாணயத்தை வெளியிடுறதுக்கு ராஜ்நாத் சிங் அழிச்சாங்கன்னா அது CPM அதை ஒப்புக்கொள்ளாது, பொங்கி எழுவார்கள். அது அந்த கற்பனையே அசூயையாக இருக்கும் நமக்கு. EMSோட நாணயத்தை ராஜ்நாத் சிங்கோ, மோடியோ, அமித்ஷாவோ யார் வெளியிட்டாலும் ஒன்று தான். பிஜேபியிலேருந்து ஒருத்தர் வெளியிடுறாங்கன்னா அது அருவருப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு அருவருப்பானது தான் கருணாநிதியோட நாணயத்தை ராஜ்நாத் சிங் வெளியிடுறதும். இதில் இன்னொரு தில்லாலங்கடி வேலை இவங்க என்ன பண்ணுறாங்க, மோடி, அமித்ஷாவை விட ராஜ்நாத் சிங் கண்ணியமானவன்றாங்க. இது ரொம்ப அபத்தமானது. அதாவது வந்து அவர்கள் அனைவருமே ஒரே சித்தாந்தத்திற்கு தங்களை ஒப்புவித்து கொண்டவர்கள். தனி மனித கண்ணியம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அடிப்படையில் அவங்க எல்லாரும் ஒன்று தான். அதனால் வந்து மோடி கெட்டவர், அமித்ஷா கெட்டவர், ராஜ்நாத் சிங் நல்லவர்ன்றது ரொம்ப அபத்தமான ஒரு பார்வை. உங்களை குட் புக்ஸில் வச்சுக்கிட்டா அவர் நல்லவர், உங்களுக்கு அவங்க சித்தாந்தத்தை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது இல்லையா? RSS என்பது இந்தியாவின் ஒற்றுமைக்கும் பன்முகத்தன்மை. இந்த ஒரு சின்ன குறுக்கீடு, இந்த இடத்துல வந்து ராஜ்நாத் சிங் பதிலாக பிரதமர் மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ வந்திருந்தா இன்னும் அதிகமான விமர்சனம் வந்திருக்கும் இல்லையா? நான் சொல்றது 3மே ஒன்று தான்றேன். ராஜ்நாத் சிங் வந்ததுக்கும் அதற்கு இணையான விமர்சனத்துக்கு உட்பட்டது தான்றேன். தனிப்பட்ட முறையில் ராஜ்நாத் சிங் மேலே உங்களுக்கு இருக்க கோபம், அவர் உங்களை குட் புக்ஸில் வைக்கல, அவரோட சித்தாந்தத்தின் மேலே உங்களுக்கு கவலை கிடையாது. நான் இன்னமும் RSSோட தொண்டன் தானே அவர் சொல்கிறாருங்க. வெங்கைய நாயுடு வெளிப்படையாகவே நான் RSS காரன், RSS என்னை பின்னாலேருந்து இயக்குதுன்னு சொல்கிறாங்க. ஐம் சாரி, RSS என்னை முன்னாலேருந்து இயக்குதுன்றாரு. நீ அந்த வெங்கைய நாயுடு கூப்பிட்டு தான் கருணாநிதி சிலையை திறந்த. என்னை உருவாக்குனது RSS தான் ராம்நாத் கோவிந்த் சொல்றாரு. அவரை கூப்பிட்டு தான் நீ வந்து கருணாநிதி இதை வந்து படத்தை வந்து சட்டமன்றத்தில் திறந்தீங்க. நடந்த விழால அது வேற. அது உங்களோட சித்தாந்தத்துக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் திராவிட இயக்கத்தோடையும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தோடையும், திராவிட இயக்கம் வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இயக்கத்தோட கிட்டத்தட்ட ஒத்த சிந்தனை கொண்டது. ஆனா உங்களுக்கு நேரெதிரி சிந்தனை கொண்டது தான் RSS. அதனுடைய வழித்தோன்றர்கள் வெளிப்படையாக தங்களை RSS காரர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் தான் மோடியும், அமித்ஷாவும், ராஜ்நாத் சிங்கும், வெங்கைய நாயுடுவும், ராம்நாத் கோவிந்தும். இன்னைக்கு நீங்க கேட்டீங்க இப்ப 2 நிமிஷத்துனால மோடியோ அமித்ஷாவோ வந்திருந்தா நல்ல கிளைமாக்ஸா இருந்திருக்கும் அது இல்லையா? அதை நினைச்சு பார்க்கும்போது இந்த கற்பனையை கொஞ்சம் விரிச்சு ஓட விட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அது என்ன மாதிரியான சக்ஸஸ்ன்றது வந்து ஸ்பெஷல் ஷோவாக அது இருந்திருக்கும். அந்த ஹீட்டை வந்து இவங்களால தாங்கியிருக்க முடியாது. ராஜ்நாத் சிங்கின் போது ஓரளவு தாங்குறாங்க. ஆனால் அடிப்படையில் 3 பேர் ஒன்று தான். மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங் இவங்க எல்லாம் ஒன்று தான். வெளிப்படுத்துகிற முறையில், உணர்வுகள் முறையில் ராஜ்நாத் சிங் கண்ணியமாக இருப்பார், அவர்கள் ரொம்ப கொடூரமானவங்களாக இருப்பாங்க. அவங்க சித்தாந்தம் ஒன்று தான், அவங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது. மோடியோட கையால் கலைஞரோட நாணயத்தை வெளியிடுவது அசூயானது என்றால் ராஜ்நாத் சிங் கையால் வெளியிடுவதும் அதற்கு இணையான அசூயானது தான். ஏனெனில் அவர்கள் RSSின் புத்திரர்கள்.
நான் அதை தான் உதாரணம் கேட்குறேன். இஎம்எஸோட நாணயத்தை கேரளா அரசு இன்னைக்கு கொண்டாடுது. இஎம்எஸோட நினைவேந்தல் 120வது பிறந்த நாளை கொண்டாடுது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 வயசை தாண்டிடுச்சு அவருக்கு. அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுது நம்முடைய கேரளா அரசு. பினராயி விஜயன் முதலமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து வெளியிடுறாருன்னா கேரளாவில் நினைச்சு கூட அதை பார்க்க முடியாது. சிபிஎம்மால் அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்போ இங்கே மட்டும் எப்படி கலைஞருக்கு அது சாத்தியமாது? அதனால அமித்ஷா வெளியிடல, மோடி வெளியிடலன்னு நீங்கள் உங்களை நாங்களே திருப்திப்படுத்தி சமாதானப்படுத்திக் கொள்வது நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். சிலரை சில காலம் ஏமாத்தலாம், பலரை சில காலம் ஏமாத்தலாம், எல்லாரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியும். ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.